ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அடுத்த தலைமுறை ஜெப நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை கொடுக்கிறது என்று கேள்விப்பட்டு நான் மனதார தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பாய் என்று. ஆகவே நம்பிக்கையோடு நம்முடைய அடுத்த தலைமுறைக்காக ஆகாரத்தை தண்ணீரில் போடுவது போல ஒவ்வொரு வாரமும் நாம் ஜெபம் செய்கிறோம். நிச்சயமான பதில்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கை தான் இந்த ஜெபத்தை தொடர்ந்து செய்வதற்கு நம்மை உந்தி தள்ளுகிறது. இன்றைக்கும் இந்த ஜெப நேரத்தை ஜெபத்தோடு துவங்கி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாட போகிறோம். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த 1 மணி நேரம் நீங்கள் கருத்தோடு கவனமாய் ஒரு மனதோடு எங்களோடு இணைந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இங்கு இருக்கிற பிரேயர் வாரியர்ஸும் தூரத்தில் பல தேசங்களில் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற நீங்களும் ஏக சிந்தையோடு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே நம் ஜெபத்தை கேட்பார், பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். நல்ல தகப்பனே, பரலோகத்தின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்கிற தேவன், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே, நீர் இதுவரைக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காய், கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் ஜெப நேரத்தில் உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட தங்கி இருப்பீராக, ஜெபத்தை கேட்பீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜெப நேரத்திற்கு துவக்கமாக நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நீங்களும் இணைந்து கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சியாய் பாட அன்போடு கூட அழைக்கிறோம். லெட்ஸ் ஆல் பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, கர்த்தரை நான் உற்சாகத்தோடு துதிப்போமா. இருக்கிற இடத்துல என்னோடு இணைந்து கரங்களை தட்டி எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமே நான் துதிப்பேன். பாடுவோமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமாண்டவரே, உம்முடைய நாமத்தை துதிப்பது எங்களுக்கு இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. உம்முடைய நாமம் அதிசயமான நாமம், ஆச்சரியங்களை செய்கிற நாமம்.
உம்முடைய நாமம் எங்கள் ஜெபத்தை கேட்கிற நாமம். அதற்காய் மக்கள் நாங்கள் நன்றியும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட தங்கி இருப்பதாக. நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு பதில் தரப்போவதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த தலைமுறைக்கான இந்த ஜெபத்தில் முதலாவதாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லா வாலிபர்களையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். முழு உலகத்தில் இருக்கிற குழந்தைகள், இளவயது உள்ள பிள்ளைகள், வாலிபர்கள், வாலிப பருவத்தை தாண்டியவர்கள், இவர்கள் எல்லாரையும் நாம் ஆண்டவருடைய கரத்திலே சரண்டர் பண்ண போகிறோம். ஏன் தெரியுமா? இவர்களுக்கு விரோதமாகத்தான் உலகத்தில் பொல்லாத ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு விசேஷமாய் அடுத்த தலைமுறையின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் அடுத்த தலைமுறையை கிருபையாய் காத்து நடத்த வேண்டும். கர்த்தர் அடுத்த தலைமுறைக்கு வர இருக்கிற எல்லா ஆபத்துகளிலிருந்து அடுத்த தலைமுறையை தேவனை பாதுகாக்க வேண்டும். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி வருவதற்கு முன்பதாக அந்த சந்ததி இந்த உலகத்தில் வராதபடிக்கு பிசாசானவன் கிரியை செய்வான். அப்படித்தான் சரித்திரம் முழுவதிலும் நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் மோசே என்ற ஒரு தலைவன் பிறக்கப் போகிறான் என்று தெரியும் தேவனுக்கு. அதே போல இப்படி ஒரு தலைவன் எழும்புவான் என்று சாத்தானுக்கும் தெரிந்து அவன் என்ன செய்கிறான்? பார்வோருடைய இருதயத்தை தூண்டுகிறான். என்ன தூண்டுகிறான்? யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். அதுவுமின்றி எகிப்தின் ராஜா சிப்போரால் பூவால் என்னும் பெயருடைய எபிரேய மத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். சரி, பார்வோன் என்பது அன்றைக்கு ஒரு ராஜா. ஆனால் இன்றைக்கு பார்வோனின் ஆவிகள் உலகத்தில் கிரியை செய்கின்றன. எத்தனையோ குழந்தைகள் இந்த உலகத்தை காண்பதற்கு முன்பதாகவே கருவிலே கலைக்கப்படுகின்றன, கருவிலே கொலை செய்யப்படுகின்றன. ஆண்டவருடைய திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படியும் இந்த உலகத்தை காண வேண்டிய எத்தனையோ பிள்ளைகள் உலகத்தை காணாதபடிக்கு அவர்களை அழிக்க வைப்பது எது தெரியுமா? பார்வோனின் ஆவி. எத்தனையோ விசுவாச பெண்கள் கூட தைரியமாய் என் குழந்தையை நான் கலைத்து விட்டேன் என்று சொல்வதை கேட்டு நான் அதிர்ந்து போயிருக்கிறேன். எப்படி இவர்களுக்கு இப்படி ஒரு தைரியம் வருகிறது? கர்த்தர் கொடுக்கிற ஒரு குழந்தையை எப்படி கருவிலே கொலை செய்ய இவர்களுக்கு துணிகரம் வந்தது என்று நான் பல வேளைகளில் வியந்தது உண்டு. அன்றைக்கு பார்வோன் கொலை செய்தான், இன்றைக்கு பார்வோனின் ஆவி கிரியை செய்கிறது. பார்வோனின் ஆவி பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர்களை அழிப்பதற்கு திட்டமிடுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பக்தியுள்ள 2 ஸ்திரீகள், சிப்பிராள், பூவாள் என்று 2 பேர், அவர்கள் என்ன செய்தார்கள்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். ஆண் பிள்ளைகளை காப்பாற்றினார்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? இப்படிப்பட்ட குழந்தைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நாம் திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம். கூடவே மருத்துவத்துறையில் இருக்கிற மக்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளை அந்த ஸ்திரீகள் கொலை செய்யாதபடிக்கு அவர்களுக்கு தேவனுடைய ஆலோசனையை சொல்லி பிள்ளைகளை காப்பாற்றுகிற ஒரு பணியிலே ஈடுபட வேண்டும். அழகாய் வசனம் சொல்லுகிறது, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினார்கள். அப்படி உயிரோடு காப்பாற்றப்பட்ட ஒரு பிள்ளைதான் மோசே. மோசே ஒரு பெரிய தலைவனாய் மாறினார். உயிரோடு காப்பாற்றப்பட்ட இன்னொரு பிள்ளை ஆரோன். மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேலருக்கு இரட்சகர்களாய் மாறினார்கள். ஆனால் இந்த இரட்சகர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே பார்வோன் கட்டளையிடுகிறான், ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, பொல்லாத பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்ன ஆண்டவருடைய அந்த வார்த்தையின்படி நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் காக்கும்படி
ஒருவேளை கருவில் இருக்கிற குழந்தைகளோ, கருவிலிருந்து பிறந்த குழந்தைகளோ, வளர்ந்து வந்திருக்கிற வாலிபர்களோ பிசாசினால் தொடப்படாதபடிக்கு அவர்களை பாதுகாத்து நாம் ஜெபிக்க போகிறோம். லெட்ஸ் ஆல் ப்ரே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனே, அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, அம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, பிள்ளைகளுக்காக ஜெபிக்க திறப்புல நிறுத்தினீரே அப்பா, பாரத்தை கொடுத்தீரே அப்பா. உம்முடைய கிருபைக்காக இரக்கங்களுக்காக அம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்முடைய கரங்களில் ஒவ்வொரு ஆண்டவரே கருவில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து முதலாவது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா நன்றாய் பிறக்க அப்பா நீங்க கிருபையை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் சப்பா. எத்தனையோ பிள்ளைங்க ஆண்டவரே கருவில் அழிக்கப்படுகிறார்களே, இப்படிப்பட்ட துர்சம்பவங்கள் இனி எங்கள் தேச எல்லைகளில் நடக்கக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. மருத்துவர்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, செவிலியர்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற ஜனங்களுக்கு சரியான வழியில் ஆலோசனைகளை கொடுத்து ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை ஆண்டவரை காப்பாற்ற கிருபைகளை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட ஆலோசனைகள் ஆண்டவரே கொடுக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு கருவில் இருக்கிற குழந்தைகள் மேல ஆண்டவரே இந்த ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம் ராஜா. கலைக்க கூடாதபடிக்கு உடைய ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். உடைய சித்தத்தின்படி பிறக்கிற பிள்ளைகள், உடைய தீர்மானத்தின்படி வளர்க்கப்பட வேண்டிய பிள்ளைகள், மோசே போல தலைவனாக வேண்டிய பிள்ளைகள் அழிக்கப்படாதபடிக்கு நாங்கள் முத்திரித்து ஜெபிக்கிறோம் ராஜா. பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தேவ பாதுகாப்பை ஒவ்வொரு பிள்ளையின் மேல வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த பொல்லாத பார்வோனின் ஆவியும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஆண்டவரே பெற்றோரின் இருதயங்களை கடினப்படுத்தாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வேலி அடைக்கிறோம்ப்பா, வேலி அடைக்கிறோம்ப்பா. ஆவியானவர் அப்பா பலத்த காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. பரலோக பாதுகாப்பை பிறந்த குழந்தைகள் முதல் ஆண்டவரே அப்பா வளர்ந்து வருகிற ஆண்டவரே ப்ரீ டீன்ஸ் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. டீனேஜ் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலப்பா இந்த ரத்தத்தின் வல்லமையை பூசி ஜெபிக்கிறோம்ப்பா. தேவ பாதுகாப்பை வைத்து சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் அப்பா நீங்க ஆண்டவரே பரலோக பாதுகாப்பை ஒரு எட்டர்னல் ப்ரொடெக்ஷனை பிள்ளைகள் மேல வைப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எந்த பொல்லாத சத்துருவின் கிரியைகளும் பொல்லாத ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்ஸும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலி அடைக்கிறோம்ப்பா. அகால மரணங்கள் இயேசுவின் நாமத்தினால எங்கள் எல்லைகளுக்குள் இருக்க கூடாதுப்பா. அப்பா எங்கள் பிள்ளைகள் மேல ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேல எந்த அகால மரணமும் வரக்கூடாது என்று எல்லா மரண கட்டின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால அப்பா நாங்கள் நிர்மூலம் பண்ணி ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் பெரிய காரியங்களை அப்பா பிள்ளைகளோடு இருந்து நீர் செய்வீராக. அப்பா பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் உமக்கென்று ஆண்டவரே தலைவனாக ஆண்டவரே பிரித்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு மோசையும் என் தகப்பன் ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தப்படி ஆண்டவரே தலைவனாக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா ஒவ்வொரு பிள்ளைக்கு இருக்கிற நீர் வைத்த தரிசனத்துக்கு எதிரான எல்லா வல்லமைகளும் உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு பிள்ளையின் மேலப்பா உம்முடைய கல்வாரி இரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த சங்கார தூதனும் தொடாதபடிக்கு வேலி அடைக்கிறோம்ப்பா. பிறந்த குழந்தை முதல் வளர்ந்து வருகிற குழந்தைகள் வரைக்கும் ஆண்டவரே பெரியவர்களாய் நிற்கிற வாலிப பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் முத்திரையை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையின் தலையில் நாங்கள் முத்திரித்து ஜெபிக்கிறோம்ப்பா, முத்திரித்து ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் இனி வீணிலே போகாதபடிக்கு என் தகப்பன் வேலி அடைப்பீராக, வேலி அடைப்பீராக. அப்பா நீங்க ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் மேல வைத்த தரிசனங்கள் அதி சீக்கிரத்தில் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் சொன்னீங்களப்பா, தெரிந்து கொண்டேன் சொன்னீங்களப்பா. ஆண்டவரே அந்த சத்திய வசனத்தின் திட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிறைவேறுவதாக, நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த இரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் சீல் பண்ணி ஜெபிக்கிறோம். தகப்பன் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இனி வருகிற நாட்களில் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் எழும்பி உமக்கென்று பிரகாசிக்க போறதற்காக பிரகாசிக்கிற சுடரொளி பட்டயமாய் ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க மாற்ற போறதற்காக நன்றி தகப்பனே. தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முத்திரித்து ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று.
நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இப்படிப்பட்ட தரிசனத்தோடு பிறக்க வேண்டிய பிள்ளைகளை எல்லாம் தடை செய்வது பிசாசின் கிரியைகள். காலத்திலே இந்த பிசாசு இப்படியெல்லாம் கிரியை செய்து கொண்டு வந்ததற்கு வேதத்தில் ஏராளமான ஆதாரங்கள் உண்டு. இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 2 verse 16. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லேகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். அடுத்த வசனம். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. வசனம் சொல்லுகிறது, எரேமியா ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். என்ன தீர்க்க தரிசனம்? ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாததினால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள். வசனம் எங்கே இருக்கிறது? எரேமியா 31:15 நாம் வாசிக்கலாம். ராமாவிலே புலம்பலும் கசப்புமான அழுகையும் ஆகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நாம் வாசிக்கிறோம். சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்கிறார்கள். ஏரோது அரண்மனையிலிருந்து அவருக்கு பதில் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் பிள்ளையை தரிசித்து விட்டு தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் போய்விட்டார்கள். இப்பொழுது ஏரோது கோபமடைகிறான். கோபமடைந்தவன் என்ன செய்திருக்க வேண்டும்? சாஸ்திரிகளை பிடிக்க ஆட்களை அனுப்பியிருக்க வேண்டும், அல்லது வேறு ஏதாவது செய்திருக்க வேண்டும். சரியாய் பிசாசு எங்கே தூண்டுகிறான்? 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்ய வேண்டும். எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசையை கொலை செய்யும்படி பார்வோனின் ஆவி கிரியை செய்ததோ, அதே போல புதிய ஏற்பாட்டில் இரட்சகர் இயேசுவை கொலை செய்யும்படி ஒரு ஏரோதின் ஆவி. இவைகளெல்லாம் பரிசுத்தாவியினர் மறைமுகமாய் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய காலத்திலும் இதை போன்ற இரட்சகர்கள் எழும்ப முடியாதபடிக்கு பொல்லாத பிசாசானவன் ஏரோதின் ஆவிகளை அனுப்புகிறான். வசனம் சொல்கிறது, அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவர்கள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள். தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டிய பல பிள்ளைகள் இன்றைக்கு பிரகாசிக்க முடியாதபடி இளவயதில் வியாதி, இளவயதில் மரணம், இளவயதில் விபத்து. எத்தனை தாய்மார்கள், பக்தியுள்ள தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை இழந்து கதறுகிறார்கள், அழுகிறார்கள். இந்த ஆவிகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க போகிறோம். ஏரோதின் ஆவிகளை கடிந்து இப்படிப்பட்ட பிள்ளைகளை வாரிக்கொள்ளாதபடிக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இந்த ஜெபத்தை இது ஒரு யுத்த ஜெபமாய் நாம் செய்ய போகிறோம். நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள், நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இப்படிப்பட்ட ஆவிகளின் கிரியைகளை கட்டி பிள்ளைகளை விடுதலை செய்ய போகிறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த மாலை வேளையில் தகப்பனே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவர் அடுத்த தலைமுறைகளுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தாய்மார்கள் ஒவ்வொருவரும் நீர் கண்ணோக்கி பார்க்க முடியாது செபிக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் தகப்பனே ஏரோதின் ஆவினால வஞ்சிக்கப்படாதபடி கர்த்தர் இந்த மாலை வேளையில் ஒரு விடுதலை கட்டளை முடியாது செபிக்கிறோம் அப்பா. தேசத்தில் ஏரோது நாவிகள் வஞ்சிக்கப்பட்டு அநேக பிள்ளைகள் எழுப்புண்டு போயிருக்கிறாங்க அப்பா. தகப்பனே ஆண்டவர் பிள்ளையானவன் ஆண்டவரே பிசாசானவன் பிள்ளையோடு கூட போராடி தகப்பனே அசுத்தமான காரியங்களை ஈடுபடும்படியாக ஆண்டவரே உம்மை விட்டு பிரிக்க முடியாக உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றாதபடி எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஏரோது நாவிகள் ஆண்டவரே சிறு வயதிலே ஆண்டவரே பிள்ளைகளை சோரம் போகும்படியாக ஆண்டவர் செய்யப்படுகிற எல்லா ஏரோது நாவிகளை இயேசுவின் நாமத்தினால்
முடியாது, இன்றைக்கு இந்த தலைமுறை விட்டு அகற்ற முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா ஏரோதின் ஆவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே கடிந்து புறப்படுத்துகிறோம். பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை தொட உனக்கு அனுமதி கிடையாது. தேவனுடைய திட்டம் நிறைவேற்றப்படுவதாக, தேவனுடைய திட்டம் நிறைவேறத்தக்கதாக உருவாக்கப்பட்ட பிள்ளைகளை தொட உனக்கு அனுமதி இல்லை. கர்த்தரால் ஜெனிபிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகளை தொட உனக்கு அனுமதி கிடையாது. இயேசுவின் நாமத்தினால எடு உன் கரத்தை. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஆண்டு ஏறுதின் கிரிகள் வெளியே வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே போராடுகின்ற பிள்ளைகளின் மத்தியில் போராடி இருக்கிற எல்லா ஏறுதின் ஆவின் கிரிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வெளியேறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வெளியேறும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. குடும்பத்தில் கூக்குரலை உண்டாக்குகிற பொல்லாத ஆவிகள், குடும்பத்தில் அழுகை உண்டாக்குகிற, குடும்பத்தில் புலம்பலை உண்டாக்குகிற பொல்லாத அசுத்தாவின் கிரிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்போது வெளியேறட்டும், வெளியேறட்டும். ஏரோதின் ஆவிகள் வெளியேறட்டும், வஞ்சிக்கிற ஆவிகள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றோரை வஞ்சிக்கிற பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் அப்பா. ஆண்டவரை நீ தொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளையை தொட்டு முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒரு பிள்ளைகளுக்கு அப்பா வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது அப்பா. இன்றைக்கு தகப்பனே அடுத்த தலைமுறை உம்மை தேடுகிற தலைமுறை மாறட்டும். அடுத்த தலைமுறை தகப்பனே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற தலைமுறை மாறட்டும் அப்பா. இயேசுவானவர் எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தது போல, எதற்காக வாலிப பிள்ளைகளை இந்த உலகத்துக்கு நீ ஜெனிக்க வைத்திரோ அதற்காக அந்த சித்தத்தை, உம்முடைய திட்டத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு இந்த அடுத்த தலைமுறைகள் நிறைவேற்ற ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு தகப்பனே எல்லா அந்தகார கிரிகளாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்போது நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. குடும்பத்தில் சமாதானத்தை தாங்க, குடும்பத்தில் மகிழ்ச்சியை தாங்கப்பா. துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டுங்கப்பா. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்பீராக. வாலிப பிள்ளைகள் மத்தியில் இருப்பீராக. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்ற வார்த்தையின்படி தகப்பனே இன்றைக்கு தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிள்ளைகள் சமாதானமாய் உம்மை தேடுகிற பிள்ளையை மாறுவதற்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இப்படிப்பட்ட எல்லா ஏரோதின் ஆவிகளிலிருந்து தேவனால் தீர்மானிக்கப்பட்ட பிள்ளைகளை காப்பாற்ற போவதற்காக எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம சிலுவையின் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசம சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே? தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
ஆண்டவர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள் நாங்களும் எங்கள் குடும்பமும் மறைக்கப்பட்டிருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரி, அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசுடைய இரத்த கோட்டைக்குள் மூடப்பட்டிருக்கிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. எங்கள் வருங்கால தலைமுறை, எங்கள் அடுத்த தலைமுறை எல்லாரையும், ஈவன் பிறக்க போகிற பிள்ளைகளை கூட நாங்கள் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு ஏரோதின் ஆவியில் இந்த பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் காக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் உமக்கு. கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் எல்லா அசுத்த ஆவிகளின் கிரியைகளுக்கு விரோதமாய் நாம் ஜெபம் பண்ணுகிறோம். ஆகவே ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமையை உரிமை பாராட்டி, அவருடைய நாமத்தை உரிமை பாராட்டி ஜெபிக்க வேண்டியது அவசியம். இன்னொரு ஆவியோடு கூட நம்முடைய அடுத்த தலைமுறை போராடி கொண்டிருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவின் உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கை இடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இந்த அந்தி கிறிஸ்து கடைசி காலத்தில் வெளிப்பட போகிறான். ஆனால் பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது இப்பொழுது அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்கிறது என்று எழுதுகிறார். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவன் அந்தி கிறிஸ்து. இப்பொழுது இருக்கிற வாலிபர்களுக்கு ஒரு பரவலான எண்ணம் என்ன தெரியுமா? ஆண்டவரும் ஒரு கடவுள், அவர்கள் கடவுளை வணங்குகிறார்கள், நீங்கள் உங்கள் கடவுளை வணங்குகிறீர்கள், நீங்கள் ஏன் அவர்களை பலவந்தப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லுகிற வாலிபர்கள் இப்பொழுது எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். யாரையும் பலவந்தப்படுத்தாதிருங்கள், யாருக்கும் இதுதான் வழி என்று சொல்லாதிருங்கள், யாருக்கும் சுவிசேஷம் சொல்ல அவர்களை கட்டாயப்படுத்தாதிருங்கள். திருமணத்தின் பொழுது 2 பேரும் 2 வித மத கொள்கைகளை உடையவர்களாக இருந்தால் கணவன் ஒரு கொள்கையை பின்பற்றட்டும், மனைவி ஒரு கொள்கையை பின்பற்றட்டும். இதில் என்ன தவறு இருக்கிறது? விசுவாசியைத்தான் திருமணம் செய்ய வேண்டுமா? நான் ஒரு அவிசுவாசியும் திருமணம் செய்து வாழ முடியுமே என்று சொல்லுகிற வாலிபர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். நம்முடைய அடுத்த தலைமுறை குமாரனை அறிக்கையிட வேண்டும், குமாரனை விசுவாசிக்க வேண்டும், பிதாவை அறிக்கையிட வேண்டும், பிதாவை விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாச கொள்கையில் அவர்களுக்கு எந்த மாறுபாடும் வரக்கூடாது. இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஆவிக்கு பெயர் என்ன தெரியுமா? அந்தி கிறிஸ்துவின் ஆவி. குமாரனை விசுவாசியாமல், குமாரனை அறிக்கை செய்யாமல் இருக்கிற ஆவிக்கு பெயர் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. உங்கள் பிள்ளைகள் குமாரனை நேசிக்கிறார்களா? உங்கள் பிள்ளைகள் குமாரனை அறிக்கை செய்கிறார்களா? குமாரன் ஒருவர் தான் வழி என்று சொல்லுகிறார்களா? இல்லை எல்லாம் வழி எல்லாம் மார்க்கம் என்று சொல்லுகிறார்களா? எல்லாம் வழி எல்லாம் மார்க்கம் என்று சொல்லுகிறவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள். இந்த அசுத்த ஆவிகளின் கிரியைகள் உங்கள் குடும்பங்களை விட்டு, நம்முடைய குடும்பங்களை விட்டு விலக வேண்டும். We are going to pray for that. ஜெபிக்கலாமா? Thank you Jesus. சோதரன் தகப்பனே, கர்த்தாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே தகப்பனே, இளைய சந்ததிகளுக்காய், அடுத்த தலைமுறைக்காய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற கர்த்தாவே சந்ததிகளுக்காய் நாங்கள் இந்த வேளையில ஜெபிக்கிறோம்மா. இயேசு கிறிஸ்து யார் என்று தெரிந்தும் கர்த்தாவே, இருதயத்திலோ சிந்தையிலோ ஆவியிலும் தகப்பனே அப்பா, இயேசுவை மறுதலித்து ஓடுகிற கர்த்தாவே அநேக விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளையா தகப்பனே, அந்த பிள்ளைகள் உணர்வற்று இருக்கிற அந்த பிள்ளைகளை தயவாய் மன்னிங்க தகப்பனே. எத்தனையோ பிள்ளைகளையா சிறு வயதிலிருந்து கர்த்தாவே சண்டே ஸ்கூல் சென்று வாலிப ஐக்கியத்தில் பங்கு கொண்டு கர்த்தாவே வேலைக்கு சென்ற பின் கர்த்தாவே தங்கள் சம்பாத்தியத்தின் நிமித்தமாய் கர்த்தாவே உலக ஆசைகளிலும் உலகத்திலும் சென்று விட்டு உலக அந்தி கிறிஸ்துவின் ஆவியினால பிடிக்கப்பட்டு கிடக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளை பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. பிள்ளைகளை பிடித்து உலக காரியங்களிலும் உலகத்திலும் லைத்து ஓட பண்ணுகிற இயேசுவை நேசியாதபடி, இயேசு ராஜாவின் நாமத்தை அறிக்கை செய்ய முடியாதபடி உலக காரியங்களில் லைத்து கிடக்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆவியினால பிடிக்கப்பட்டு கிடக்கிற பொல்லாத கிரியைகள், அன்னோனா அவர்களை அறியாதபடி சிக்கி கிடக்கிற அநேக பிள்ளைகளையா, அநேக பிள்ளைகள் அப்பா படித்து கர்த்தாவே பட்டம் பதவி வந்தவுடன் அப்பா
இயேசு ராஜா உம்மை நேசிக்காதபடி உங்க சமூகத்துல நேரத்தை செலவிட முடியாதபடி கர்த்தாவே வேலையின் நிமித்தமாய் கர்த்தாவே ஓடிக்கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள், அநேக பெற்றோர்கள் இதற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே. இந்த வேளையில இணைப்பில் இணைந்து ஜெபிக்கிற அநேக பெற்றோருடைய கர்த்தாவே கண்ணீர், என் பிள்ளை இயேசுவை தேடாதபடி, வேலைக்கு வந்தவுடன் இயேசுவை தேடவில்லை, படித்து முடித்தவுடன் இயேசுவை விட்டுவிட்டான், இந்த நாட்கள்ல வேதத்தை வாசிக்கவில்லை, ஜெபிக்கவில்லை, சபைக்கு செல்லவில்லை, பொல்லாத அந்த கிறிஸ்துவின் ஆவி அவனை அலக்களிக்கிறது என்று அப்பா அழுகிற பெற்றோருடைய கண்ணீரை நீர் இந்த வேளையில காண்கிறீங்கப்பா, காண்கிறீங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக. இயேசு ராஜா, நீர் இவர்களுக்காய் சிந்தின ரத்தம்ப்பா இந்த பிள்ளைகளை இந்த வேளையில கழுவட்டும் தகப்பனே, இந்த சந்ததிகளை கழுவட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, பெற்றோர் இயேசுவை தேடி இயேசையா சபைக்கு சென்று உம்மை ஆராதிக்கிற வேளையில பிள்ளைகள் ஐயா சபைக்கு வராதபடி அப்பா உலக காரியங்களில் லயித்து பொல்லாத அந்த கிறிஸ்துவினால் இழுக்கப்பட்டு கிடக்கிறார்களே. ஓ இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. உலக ஆவி அவர்களுக்குள்ளிருந்து விலகுவதாக, விலகுவதாக. பணம் சம்பாதிக்க வேண்டும், உயர வேண்டும், வாழ்வில் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று கருதி ஓடிக்கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் சபைக்கு செல்லாதபடி, கர்த்தாவே வேதத்தை வாசிக்காதபடி, சம்பாத்தியம் என்று ஓடுகிற அநேக பிள்ளைகளை அப்பா இந்த வேளையில தயவாய் மன்னிங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்புவார்களாக. அவர்களுக்குள்ள இருக்கிற இருதயத்தில் கட்டி வைத்திருக்கிற பொல்லாத சத்துருடைய திட்டம் உடைவதாக, சிந்தையில் உடைவதாக. நான் பணத்தை சம்பாதிக்க வேண்டும், மேன்மையா இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தின் நிமித்தமாய் இயேசுவை மறுதலித்து ஓடுகிற, குமாரனை மறுதலித்து ஓடுகிற சந்ததியை அப்பா இந்த வேளையில விடுவீங்க இயேசு ராஜா. ஆவியானவர் எங்கே அங்கு விடுதலை உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பா. இந்த வேளையில நாங்கள் ஒருமனதாய் இந்த சந்ததிகளுக்காய் கதறுகிறோம் ஐயா. விடுதலையின் நாயகனே கடந்து வாங்க, இந்த பிள்ளைகளை விடுவீங்க. உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படட்டும் ஐயா. ஜெபிக்கிற அழுது கொண்டிருக்கிற பெற்றோருடைய பிள்ளைகளை இந்த வேளையில நினைப்பீராக என் தேவனே. நினைங்க தகப்பனே, விடுதலையாக்குங்கப்பா தகப்பனே. இந்த வேளையில கர்த்தாவே பணம் இருப்பது நிமித்தமாய், படித்து சம்பாத்தியம் கை நிறைய இருப்பது நிமித்தமாய் தெய்வத்தை தேடாதபடி ஓடுகிற ஒரு கூட்டம்ப்பா. இயேசு வேண்டும் என்று நினையாதபடி எல்லாம் இருக்கிறது எனக்கு, எதற்கு தெய்வம் என்று ஓடுகிற ஒரு கூட்டம். அப்படியாய் கர்த்தாவே பிசாசானவன் இழுத்து கொண்டு செல்கிற இந்த அந்த கிறிஸ்துவின் ஆவியிலிருந்து இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும். ஓய்வு நாளில் படுத்து தூங்கி கொண்டு சபைக்கு வராதபடி நான் நன்றாக இருக்கிறேன், சுகித்திருக்கிறேன் என்று சொல்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்புவார்களாக, மனம் திரும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளுக்குள் இருக்கிற எல்லா கிரியைகள், பொல்லாத சத்துருடைய திட்டங்கள் அப்பா, உலக காரியங்களிலும் உலகத்திலும் நேரத்தை செலவிட்டு கர்த்தாவே உம்மை நேசியாதபடி தடுக்கிற எல்லா சூழ்நிலைகள் பிள்ளைகளுக்குள் இருந்து மாறுவதாக. சூழ்நிலைகள் மாறட்டும் கர்த்தாவே. குடும்பங்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்குள் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்குள்ள அப்பா அவர்கள் எல்லாம் மனம் திரும்பி உம்முடைய நாமத்தின் மகிமையாய் ஓடட்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. சாட்சியாய் ஓடட்டும் என்று ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் உங்க எல்லாம் ஞானஸ்தானம் வரட்டும் ஐயா, மனம் திரும்பட்டும் ஐயா. நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில அநேக பிள்ளைகள் மனம் திரும்பி ஞானஸ்தானத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கும்படியாய் அப்பா பாவம் மன்னிப்படையும்படியாய் ஓ பூரண ரட்சிப்பின் அதிபதியே நீர் கடந்து வாங்க. பிள்ளைகளை தொடுங்க, உங்க வல்லமையை விளங்க பண்ணுங்க. ஏசையா நீர் சிந்தின ரத்தத்திலிருந்து புறப்படுகிற உயிர் தெழுந்த வல்லமை இன்னைக்கு சந்ததிகளுக்குள்ளே கிரியை செய்து அந்த கிறிஸ்துவின் ஆவியை விரட்டியதற்காய் நன்றி சோத்திரம் தகப்பனே. உங்க வல்லமை உள்ள கரத்தில் இன்னைக்கு நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த விண்ணப்பத்துக்கு நீர் பதில் கொடுத்து உங்க நாமத்தை சந்ததிகளுக்குள்ள மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ. இப்பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க போகிறோம். இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி ரெண்டு விதத்திலே கிரியை செய்யும். ஒன்று, எல்லாம் எனக்கு இருக்கிறது, எனக்கு ஏன் கிறிஸ்து? மற்றொன்று, கிறிஸ்து எனக்கு எதையுமே செய்யவில்லை, எனக்கு ஏன் இயேசு? இன்றைக்கு வாலிபர்கள் இப்படிப்பட்ட ரெண்டு வித காரியத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் இருக்கிறது, எனக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு இயேசு தேவையில்லை, உழைத்தால் போதும், சம்பாதித்தால் போதும், ஞானத்தை பயன்படுத்தினால் போதும். இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், இந்த ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்,
நீங்கள் ஜெபித்தீர்களே, எனக்கு என்ன நடந்தது? நான் ஜெபித்தேனே, எனக்கு என்ன நடந்தது? எதுவும் நடக்காத போது நான் ஏன் இயேசுவை பின்பற்ற வேண்டும்? இப்படிப்பட்ட இந்த 2 கூட்ட மக்களையும் கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டும். உங்கள் வீட்டில் ஒருவேளை இப்படி பிள்ளைகள் வாக்குவாதம் பண்ணி இது நிமித்தம் தேவனை தேடாமல் இருப்பார்கள் என்றால், லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். எல்லாம் உங்கள் வலது கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லாம் இருக்கிறதினால் உம்மை மறுதலித்து வாழுகிற பிள்ளைகள், எதுவும் நடக்காததினால் உம்மை தேடாமல் வாழுகிற பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை உடைய திரு சன்னிதானத்தில் நிறுத்துகிறோம். உங்கள் பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நிறுத்தி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மூத்த மகள், மூத்த மகன், இளைய மகன், இளைய மகள், கடைசி மகன், கடைசி மகள், எல்லாருடைய பெயர், ஒருவேளை உங்களுடைய இன்லாஸ், ஒருவேளை உங்களுடைய பேர பிள்ளைகள், டாட்டர் இன்லா, சன் இன்லா, கிராண்ட் சில்ட்ரன், இவங்க எல்லாரையும் தேவ சமூகத்தில் நிறுத்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் என் பிள்ளைகளை அலைக்கழிக்கிற இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியிலிருந்து என் பிள்ளைங்களை நீங்க விடுதலை செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எந்தெந்த பெற்றோர் எல்லாம் தங்கள் பிள்ளைகளை பெயரை சொல்லி ஜெபிக்கிறார்களோ, எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்யுங்க. எழுதி கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய பெயர்களை நாங்களுடைய சமூகத்தில் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் விலகட்டும். தேவனை தேடாதபடி, தேவனை நேசிக்காதபடி, எனக்கு எல்லாம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, பணம் இருக்கிறது, சம்பாத்தியம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, ஆண்டவரை தேட நேரம் இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைங்களை நீங்க தொட்டே ஆகணும். ஆண்டவரே, நீங்க மாற்றியே ஆகணும். ஆண்டவரே, ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் தொடுவீராக, ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவர் தொடுவீராக ராஜா. அதே போல எனக்கு இயேசு எதையும் செய்யவில்லை. என் பெற்றோர்கள் ஆண்டவரை சேவித்தார்கள், என் தாய் ஜெபித்தார்கள், என் தகப்பன் ஜெபித்தார், எதுவும் நடக்கவில்லை என்று ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வாழ்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வீராக. நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபிப்பீராக. அற்புதங்களின் ஆண்டவர் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவுகளை கொடுத்து, இந்த தேவன் தான் எனக்கு இதை செய்தார் என்று அவர்கள் உணரும்படி தகப்பனே நீங்க கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க திருப்பாதங்களிலே விழுந்து கெஞ்சுகிறோம். நீர் ஒருவரே தேவனுடைய குமாரன், மாம்சத்தில் வந்த இயேசு என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் எல்லாம் எங்க பிள்ளைங்களை விட்டு விலகுவதாக, எல்லாவற்றையும் கடைந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, விடுதலையின் தேவன் விடுதலை செய்கிறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ, மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ, உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ, உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். எங்கே உம் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீ, எங்கே உம் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீ. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே.
துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற தேவன் உடைய ஜெபங்களை எல்லாம் கேட்கிறார். எல்லா ஜெபத்திற்கும் நிச்சயமாய் பதில் தருவார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. தைரியத்தை இழந்து விடாதிருங்கள், நம்பிக்கை இழந்து விடாதிருங்கள். உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் எழும்புவார்கள், தேவனுக்காய் பிரகாசிப்பார்கள். இன்னும் ஒரு காரியத்திற்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் படிக்கலாம். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போவேனானால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. சரி, இந்த வேத பகுதி தீர்க்கன் எலியாவை குறித்து சொல்லுகிறது. வைராக்கியமாய் ஆண்டவருக்காய் நின்ற ஒரு தீர்க்கன். முந்தின அதிகாரம் அவன் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் சொல்லுகிறது. 19ஆம் அதிகாரம் 1 வசனம், எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். எலியாவின் வைராக்கியமுள்ள ஆவி எசபேலுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது உடனே சொல்லுகிறாள், இந்த தீர்க்கதரிசிகளுக்கு செய்தது போல நாளைக்கு நான் இவனுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறாள். இன்றைக்கும் உலகத்தில் எசபேலின் ஆவி கிரிய செய்கிறது. அது என்ன செய்கிறது தெரியுமா? ஊழியர்களை கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறது, ஊழியர்களை சோர்வடைய பண்ணுவதற்கு திட்டமிடுகிறது. முந்தின அதிகாரத்தில் அவ்வளவு வைராக்கியமாய் நின்ற அந்த எலியா இந்த அதிகாரத்தில் சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி. எப்படி ஜெபம் மாறிவிட்டது பாருங்கள். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. சரி, முந்தின அதிகாரத்தில் அவர் என்ன ஜெபிக்கிறார்? 37 வாசியுங்கள். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். எப்படி ஜெபிக்கிறார்? தேவனே, நீர் தேவன், இருதயத்தை திருப்பினீர் என்று எல்லாரும் அறியும்படி என்னை கேட்டருளும். அதற்கு முந்தின வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன். எவ்வளோ ஒரு அத்தாரிட்டேட்டிவாக ஆத்தென்டிக்காக ஜெபம் பண்ணுகிறார். ஆனால் இந்த அதிகாரத்தில், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, தான் சாக வேண்டும் என்று கோருகிறார். இதற்கு பெயர் என்ன தெரியுமா? ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன். இன்றைக்கு எசபேலின் ஆவி அநேக ஊழியர்களை சோர்வடைய பண்ணுகிறது. ஊழியத்தின் மேன்மையை அதை பெரிதாய் நினைக்காதபடி பண்ணுகிறது. ஏன் வாழுகிறேன், போதும் என் வாழ்க்கை என்று சொல்ல வைக்கிறது. இப்படிப்பட்ட எசபேலின் ஆவி பல வாலிபர்களை மடங்கடித்து முடக்கி அது எழும்ப விடாமல் தடுத்து வைத்திருக்கிறது. நாம் ஜெபிக்க போகிறோம், இப்படிப்பட்ட ஆவிகள் வெளியேற வேண்டும் வாலிபர்களை விட்டு. போதும், நான் நல்லவன் அல்ல, என் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அல்ல, நான் சுத்தமானவன் அல்ல என்று தன்னையே நொந்து கொண்டு வாழ்வை மாய்த்து கொள்ளுகிற இந்த ஸ்பிரிட் ஆஃப் சூசைட், இவைகள் எல்லாம் விலக வேண்டும். ஜெபிக்க போகிறோம். தேவன் எலியாக்களை எசபேலின் ஆவிகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும். எசபேல் மட்டுமல்ல,
அந்த ஆகாபின் வம்சத்தில் வந்த அத்தாலியாள், அவள் என்ன செய்கிறாள்? ராஜகுமாரரை எல்லாம் கொலை செய்தாள் என்று வாசிக்கிறோம். இந்த குடும்பமே தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற குடும்பம். இந்த ஆவிகள், தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகள், இவைகளை கடிந்து ஜெபம் பண்ண போகிறோம். எசபேலின் ஆவி, அத்தாலியாளின் ஆவிகள் எல்லாம் விலக வேண்டும். வாலிபர்கள் ஏலியாக்களைப் போல எழும்ப வேண்டும். லெட்ஸ் ப்ரே. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அடுத்த தலைமுறையினருக்காக இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா வாலிபர்களையும் உம்முடைய ரத்தத்துக்குள்ள இந்த மாலை நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிபர்களுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா இயேசபேலின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஆண்டவரே ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது உங்களை ஆண்டவரை விட்டு ஓடி போவான் என்கிற வார்த்தையின்படி ஒரு மனதோடு இயேசபேலின் ஆவியை எதிர்க்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் எல்லா இயேசபேலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக, இயேசபேலின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, எல்லா இயேசபேலின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை நேரத்தில் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த அதிகாரமுள்ள நாமத்தில் தேசம் எங்களுக்கு கிரியை செய்கிற எல்லா இயேசபேலின் ஆவிகள் இப்பொழுதே கட்டப்படுவதாக, இப்பொழுதே கட்டப்படுவதாக. பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் கட்டப்படும் என்று சொன்னீரே. இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் எடுத்த நாமத்தில் இப்பொழுது இயேசபேலின் கிரியைகளை நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக, எல்லா தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக. வாலிபர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா இயேசபேலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசபேலின் ஆவிகளினால சோர்ந்து போய் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் இந்த ஆண்டவரே மாலை நேரத்தில் பலப்படுத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எலியாவை போல சோர்ந்து இருக்கிற வாலிபர்கள் இயேசுவின் நாமத்தில் எழும்புவார்களாக, இயேசுவின் நாமத்தில் எழும்புவார்களாக. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால எல்லா வாலிபர்களும் எழும்பட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எலியாக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்காய் வைராக்கியமான எலியாக்களை இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் எழுப்புவீராக. சோர்ந்து போய் படுத்திருக்கிற வாலிபர்கள் இயேசுவின் நாமத்தில் எழும்புவார்களாக. கர்த்தருக்காக ஒரு சேனையான எலியாக்களை கர்த்தர் இந்த நாளிலே எழுப்புங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் எங்களுக்கு கர்த்தர் கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கிரியை செய்வதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிபருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தற்கொலையின் எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. வாலிபர்கள் சிந்தனையில் இருக்கிற எல்லா தற்கொலையின் ஆவிகளை உங்க நாமத்தில் நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சிந்தனைகளை விட்டு வெளியேறு என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தற்கொலைக்கு நேராய் போகிற எல்லா வாலிபர்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் சந்திப்பீராக. கர்த்தருடைய சந்திப்பு உண்டாவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக, கர்த்தருடைய ரட்சிப்பு உண்டாவதாக. இயேசுவின் இரத்தத்துக்குள்ள எல்லா வாலிபர்களையும் இந்த மாலை நேரத்தில் உங்க பாதுகாப்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சத்துரு தொட முடியாது என்று நாங்கள் அறிக்கை இடுகிறோம். எல்லா சபையின் வாலிபர்களை இயேசுவின் இரத்தத்துக்குள்ள வேலி அடைக்கிறோம். எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களின் வாலிபர்களை இயேசுவின் இரத்தத்துக்குள்ள வேலி அடைக்கிறோம். தேசம் எங்களும் இருக்கிற வாலிபர்களின் சேனைகளை அல்லது கடைசி காலத்தில் நீர் முன்குறித்த வாலிபர்களை இந்த மாலை நேரத்தில் நாங்கள் பாதுகாத்து ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க ரத்த கோட்டைக்குள்ள கர்த்தர் மூடி மறைத்து காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. செட்டையின் மறைவுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவிக்குள் முத்திரையிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவின் கிரியைகள் தொடாமல் கர்த்தர் வேலி அடைத்து காத்துக் கொள்வீராக. கடைசி காலத்தில் கர்த்தர் எலியாவின் சந்ததிகளை எழுப்புவீராக. அடுத்த தலைமுறையில எலியாக்கள் எழும்புவார்களாக. சோர்ந்து போய் ஆண்டவரே துவண்டு போய் தளர்ந்து போய் இருக்கிற எல்லா ஊழியர்கள் இந்த நேரத்தில் கர்த்தர் எழுப்புவதற்காய் ஸ்தோத்திரம். நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் தட்டி நீர் உயிர்ப்பித்து அதை தொடர்ந்து ஓடுவதற்கு ஒவ்வொருவரை கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் ஒரு புதிய பலன் உண்டாகட்டும், ஒரு புதிய சத்துவம் உண்டாகட்டும்.
கழுகுக்கு ஒத்த பலன், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் வாலிபர்களுக்கும் கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா இயேசபேலின் ஆவிகளும் முறியடிக்கப்பட்டது என்று உங்க நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுத்து அறிக்கையிடுகிறோம் அப்பா. எல்லா கடைசி கால எலியாக்களை கர்த்தர் இந்த நாளில் நீர் எழுப்ப போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை ஆண்டவரே நீங்க செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். எல்லா சுத்த கிரியைகளையும் நாம் இயேசு ராஜாவின் நாமத்தில் அழித்து ஜெபிக்கும் பொழுது அவைகள் குடும்பங்களை விட்டு விலகுகிறது. நீங்கள் கேட்கலாம், வாட் இஸ் மை ஹோப்? என் பிள்ளைகளை குறித்து எனக்கு என்ன நம்பிக்கை? ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். வசனத்தை மாறி மாறி வாசிக்கலாம். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றச்சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறது, விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாய் இருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனென்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. சேர்ந்து வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். இந்த வசனங்கள் இன்பமா இருக்கிறது கேட்பதற்கு. பவுலுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கை. பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவர், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவர், பழைய ஏற்பாட்டு பிரமாணத்துக்கு வைராக்கியமாக இருந்தவர், புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தை வெறுத்தவர். ஆனால் ஒரே ஒரு மத்தியான வேளையிலே கர்த்தருடைய சந்திப்பு அவர் எப்படி மாற்றுகிறது? 7வது வசனம், லாபமாயிருக்கிறவைகளை கிறிஸ்துவுக்கென்று நஷ்டம் என்று விடுகிறார். 2வது 8வது வசனத்தில் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினாராம். 9வது வசனத்தில் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள நினைத்தாராம். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற நீதியை உடையவராயிருக்க விரும்பினாராம். 10வது வசனத்திலே அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறிகிறதற்கு ஆவலோடு கூட இருந்தாராம். எப்படியாகிலும் நான் உயிரோடு எழுந்து விடுவதற்கு தகுதியாக வேண்டும் என்று விருப்பங்களை வேறு விதத்தில் மாற்றிக்கொண்டாராம், மாற்றப்பட்டார். 11வது வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். உங்கள் பிள்ளைகள் இப்படி ஒரு நாள் மாறுவார்கள். ஆமேன் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். நான் அடைந்தாயிற்று முற்றும் தேறினவன் அப்படியெல்லாம் நான் எண்ணவில்லை. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கிறிஸ்து ஒரு நாள் பிடிப்பார் உங்கள் பிள்ளைகளை. எதற்காக பிடித்தாரோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிற நாட்கள் வரும். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக உங்கள் பிள்ளைகள் லக்கை நோக்கி ஓடுவார்கள். திசை திருப்புகிறவர், இருதயத்தை மாற்றுகிறவர், உள்ளத்தை நிறைக்கிறவர், வாழ்க்கையின் லக்கை மாற்றுகிறவர் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் மாற்றத்தை கொண்டு வருவார். உங்கள் கரங்களை இந்த திரைக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, பவுலை எப்படி மாற்றீர்? நியாயப்பிரமாணத்தின் நீதி சுயநீதியை உடையவராயிருந்த சவுலை பவுலாய் மாற்றினீர்.
கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் உண்டாகிற நீதியை பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ண வைத்தீரப்பா. கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட உதவி செய்தீரப்பா. அடைந்தாயிற்று முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் எதற்காக பிடிக்கப்பட்டாரோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர வைத்தீர். எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை அலைச்சல்கள், எத்தனை பயணங்கள், எத்தனை ஆத்துமாக்களை சந்தித்து, எத்தனை நிருபங்களை எழுதி, எத்தனை சபைகளை ஸ்தாபித்து, ஆண்டவரே ஒரே ஒரு அப்போஸ்தலன், மாபெரும் அப்போஸ்தலனாய் பவுல் மாறும்படி நீர் செய்த கிரியைகள் எங்கள் தலைமுறையில் செய்யப்பட வேண்டும். இந்த காலத்துக்குரிய பவுல்களை எழுப்புங்கப்பா. இந்த காலத்துக்குரிய தீமோத்தேயுக்களை எழுப்புங்க, தீத்துக்களை எழுப்புங்க, அப்பல்லோக்களை எழுப்புங்க, ஆக்கில்லாக்கள், பிரிஸ்கில்லாக்களை எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்றோம். எங்கள் பிள்ளைகளை உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் எல்லாருக்காய் நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம். எழுதப்பட்ட ஒவ்வொரு பெயரையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து இந்த பிள்ளைகளை நீங்க மாற்ற போறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கண்கள் காண போகிறதப்பா. எங்கள் வாழ்நாட்களிலேயே நாங்கள் அதை பார்க்க போகிறோம். ஒரு கூட்டம் எழும்ப போகிறது இயேசுவுக்காக, ஒரு கூட்டம் கர்த்தருக்காய் பிரகாசிக்க போவதற்காய் உமக்கு நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற எல்லா பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன், எல்லா குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன், அவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காய் ஜெபிக்கிறேன். சரீர பலவீனத்தோடும் மனதில் உளைச்சலோடும் ஆண்டவரே ஒருவேளை வியாதியோடு, தேவைகளோடு, கடனோடு, பிரச்சனையோடு, சமாதான குறைச்சலோடு கூட இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருந்திருப்பார்கள் என்றால் ஆண்டவர் அவர்களை தொட்டு அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. நம்பிக்கையோடு இன்றைக்கு நாங்கள் ஜெபித்து நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை நாங்கள் முடிக்கிறோம். ஆண்டவரே நீங்க எங்க ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு பெரிய எழுப்புதலுக்காய் நாம் காத்திருக்கிறோம். அது நிச்சயம் நடக்கும். அது வரைக்கும் நாம் நம்பிக்கையோடு விதைப்போம். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். ஒருவேளை உங்களை நேரடியாய் பார்க்காவிட்டாலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி கூகுள் மீட்டில் மாத்திரம் அல்ல, அதன் பிறகு யூடியூபிலும் இது டெலிகாஸ்ட் ஆகிறது. இந்த யூடியூபில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நான் மனதார வாழ்த்துகின்றேன். நம்பிக்கையோடு ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீங்கள் பாருங்கள். இந்த நிகழ்ச்சிகளை பிறருக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். அவர்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஜனவரி மாதம் முதல் வாரத்திலே ஒரு ஐபிசி இன்டென்சிவ் பைபிள் கோர்ஸ் ஒன்றை துவங்க இருக்கிறோம். அதில் வேதத்தை முழுவதுமாய் கற்றுக் கொடுக்கிறோம். நீங்கள் அதில் இணைய விரும்பினால் திரையில் காணும் என்னோடு கூட எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள். வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி. காட் பிளஸ் யூ.